ஹேவன் 12th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் வந்து நாளைக்கு மார்னிங் 8ஆம் தேதி. ஏன்னா நிறைய நியூஸ் சேனலில் நிறைய ஃபேக் நியூஸ் வந்து நாளைக்கு வெளியிடப்படாது, டேட் தள்ளி வச்சுருக்காங்க, நிறைய சொன்னாங்க. நான் வீடியோ போடாததுக்கு காரணம் என்ன அப்படின்னம்னா, கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் நியூஸ் வராமல் எதுவுமே நம்ம சொல்லக்கூடாது அப்படிங்கிறனால தான். இப்போ அஃபீஷியல் நியூஸ் கவர்மெண்ட்லேருந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு மார்னிங் 9:30 9:30 மணிலேருந்து உங்களுக்கான இண்டிவிஜுவல் ரிசல்ட்டை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். வெப்சைட் லிங்க்கும் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம சொல்லிடுறேன். வீடியோவை மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. அரசு தேர்வுகள் இயக்கத்திலிருந்து வெளியிடப்பட்ட அஃபீஷியல் நியூஸ் தேர்வு முடிவுகள் வெளியீடுக்கான செய்திக்குறிப்பு. ரிசல்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 8/5/2026 நாளைக்கு வெள்ளிக்கிழமை. நாளைக்கு மார்னிங் 9:30 நீங்கள் வந்து வெப்சைட்டில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இந்த வெப்சைட்டில் யாருக்கெல்லாம் ரிசல்ட் வரும் அப்படின்னம்னா, +2 இந்த வருஷம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸுக்கும் +1 அரியர் எழுதியிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான ரிசல்ட்டும் சேர்த்தே வந்துடும். ஏன்னா இந்த வருஷம் +1 பப்ளிக் எக்ஸாம் கிடையாது அப்படிங்கிறனால 10th 12th ரிசல்ட் டேட் மட்டும்தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 11th அரியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டைரெக்டாக இதிலேயே உங்களுக்கு ரிசல்ட் வந்து வந்துடும். அதுக்கான வெப்சைட் லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா www.tnresults.nic.in, www.dgetn.gov.in, அடுத்து results.digilocker.gov.in. இந்த 3 வெப்சைட்லையும் பார்த்துக்கலாம். இந்த 3 வெப்சைட்டுக்கான லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னம்னா எப்படி ரிசல்ட் பார்க்கணும், இல்லை ஒரு வேளை நமக்கு மொபைலில் எஸ்எம்எஸ்ஸாக வரணும் அப்படின்னம்னா அதுக்கு எந்த நம்பருக்கு நம்முடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை அனுப்பணும் அப்படிங்கிறது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை செக் பண்ணிங்க அப்படின்னம்னா கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. அந்த வெப்சைட்க்கான லிங்க்கையும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிடுங்க. ஆல் தி பெஸ்ட்.